நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். அறந்தாங்கி நிசா அக்கா, ஓகேங்களா? அறந்தாங்கி நிசா அக்கா அவங்க அஃபீஷியல் ஐடியில் இருந்து என்னை பற்றி தப்பாக போட்ட யாழ் தமிழ் அப்படின்ற இன்ஸ்டா ஐடியில் வந்து எனக்கும் திவாகருக்கும் பிரச்சனை கிடையாது, கானா வினோத்துக்கும் திவாகருக்கு தான் பிரச்சனை, ஓகேங்களா? என்னோட பேரை வந்து ஊடகங்கள் வந்து இப்படி தப்பாக பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே ஓப்பனாக போட்டாங்க, ஓகேங்களா? அறந்தாங்கி நிசா அக்கா, திவாகருக்கு எனக்கும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? வினோத்துக்கும் திவாகருக்கு தான் பிரச்சனை. இதில் ஏன் பேரை, ஓகேங்களா, ஏன் டேமேஜ் பண்ணுறீங்க, ஊடகங்கள் ஏன் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு அறந்தாங்கி நிசா அக்கா சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஆக்சுவலாக அறந்தாங்கி நிசா அக்கா தெளிவாகவே அவங்க விஷயத்தில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நான் வந்து அறந்தாங்கி நிசா அக்காவை தாய் மாதிரி தான் பார்க்குறேன், ஓகேங்களா? எனக்கும் கானா வினோத்து தான் அந்த பிரச்சனைக்கு மூல காரணம், ஓகேங்களா? அது புருஷன் கண் முன்னாடியே தவறாக நடந்து கொண்ட திவாகர் அப்படின்னு அறந்தாங்கி நிசா அக்காவை போட்டிருந்தாங்க. ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கு அறந்தாங்கி நிசா அக்கா விளக்கமாக சொல்லிட்டாங்க, அது வேற ஒரு பிரச்சனைக்கு பெண்களுக்காக குரல் கொடுத்த பழைய வீடியோ. அந்த பழைய வீடியோவை, ஓகேங்களா, பழைய வீடியோவை இப்போ எடிட் பண்ணி என் பேரை டேமேஜ் பண்ணுறது வருத்தம் அளிக்குது அப்படின்னு அறந்தாங்கி நிசா அக்கா யாழ் தமிழ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் வந்து அவங்க அஃபீஷியல் ஐடியிலேருந்து வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதுதாங்க உண்மை. இதில் ப்ரொவோக் யூடியூப் சேனல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், ஓகேங்களா, தப்பாக எடிட் பண்ணி அறந்தாங்கி நிசா அக்கா எப்பயோ பேசின வீடியோவை தப்பாக எடிட் பண்ணி, ஓகேங்களா, என்னை வந்து வேணும்னே வரவழைச்சு அவங்க யூடியூப் சேனலை டெவலப் பண்ணுறதுக்காக சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ஹால்ஸ் ரோடு அங்கே ப்ரொவோக் யூடியூப் சேனல் இருக்குது. அந்த நிறுவனத்தோட ஓனர் வந்து சாம்பால். இவங்களை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க பெரிய ஃப்ராடா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சரியில்லாதவங்கள, ஒரு மாதிரியானவங்கள, நீங்கள் வழியை போய் மாட்டிக்கிட்டீங்க, இவங்க ஆல்ரெடி நிறைய தப்புக்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வயிறறிஞ்சு சாபம் விட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில், ஓகேங்களா? வயிறறிஞ்சு நீங்கள் நாசமாக போவீங்கடான்னு. அப்போ கூட அந்த ப்ரொவோக் யூடியூப் சேனலோட ஆங்கர் சோஸ்ரம் ஏசப்பான் அப்படியே எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு, ஓகேங்களா? ப்ரொவோக் யூடியூப் சேனல் அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில், ஓகேங்களா, கீழ்ப்பாக்கத்தில் ஹால்ஸ் ரோட்டில் இருக்க ப்ரொவோக் யூடியூப் சேனல் அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதாகவும் மூவி ப்ரொமோஷன் வாங்குறதுக்காகவும் அவங்கள பற்றி விளம்பரப்படுத்தி பண்ணுறதுக்காக என்னோட முகத்தையும் என்னோட புகழையும் கெடுத்து இது பிளான் திட்டமிட்ட சதி. நான் அந்த யூடியூப் சேனல் ஆட்டோவிலேருந்து இறங்குறப்பே இருந்தேன், என்னை எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு. அத்துமீறி என்னை வந்து ஆட்டோவிலேருந்து இறங்குறப்ப வீடியோ எடுத்து, லிஃப்ட்டுக்குள்ளே போகிறப்ப வீடியோ எடுத்து, யூடியூப் சேனல் போகிறப்ப என்னை கதவை லாக் பண்ணி, கதவுக்கிட்ட 2 பேர், என் பக்கத்தில் 2 பேர், ஒவ்வொரு கேமராவுக்கும் 2 பேர், அது போக 2 பெண்களையும் பக்கத்தில் உட்கார வச்சாங்க, ஓகேங்களா? எதுக்குன்னா நம்ம மேலே தப்பாக பழி போடுறதுக்கு. சிசிடிவி கேமரா இருக்கிறனால நான் தப்பிச்சேன், ஓகேங்களா? ஆரம்பத்தில் அவங்களும் என்ன மேலே ப்ரொவோக் யூடியூப் சேனலில் பெண்கள் பற்றியில் தப்பாக பழி போட நினச்சாங்க. சிசிடிவி கேமராவில் எந்த ஆதாரம் இல்லாதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளை குறை சொல்ல முடியல. ஸோ கவனமாக இருங்க மக்களே. ப்ரொவோக் யூடியூப் சேனல் அப்படின்றது 1ஆம் நம்பர் ஃப்ராடு நிறுவனம், யாரும் போயிடாதீங்க. அறந்தாங்கி நிசா அக்காட்ட நான் தப்பாக நடந்துக்கிறவே இல்லை, அவங்களே அவங்க அஃபீஷியல் கமெண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி எனக்கு கானா வினோத்துக்கு சண்டை. இதில் புகழ் வந்து அவரோட பவுன்சர் வந்து என்னை அடித்தார். அடிக்க வர்றப்ப அறந்தாங்கி நிசா அக்கா காப்பாற்றினாங்க. அதில் அடி விழுந்து அறந்தாங்கி நிசா அக்கா அழுதாங்க, சுனிதா அழுதாங்க. இதுதான் ஸ்பாட்டில் நடந்த உண்மை, ஓகேங்களா? ஸோ சென்னையில் கீழ்ப்பாக்க காவல் நிலையத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எனக்கே சப்போர்ட் பண்ணல. அந்த நிறுவனத்துக்கே, அந்த நிறுவனம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கே தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படியே நான் பிடி கொடுக்கல. நடந்த விஷயங்களுக்காக நான் போராடினேன், 100க்கு கால் பண்ணேன். நான் 100க்கு கால் பண்ண கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க சரியாக முறையாக எடுக்கவே இல்லை. அவங்க பக்கமே சாதகமாக பேசுகிற மாதிரி பேசி, ஓகேங்களா, அந்த கேமரா வந்து நான் உடைக்கவே இல்லைங்க. என்னை பற்றி ப்ரொவோக் யூடியூப் சேனலில் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. வாங்க காவல் நிலையத்துக்கு கேமரா எடுத்துகிட்டு போகும் தான் நான் சொன்னேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லேயே அது இருக்குது. அப்போ அவங்களுக்கு கேமராவை பிடுங்கினாங்க, நானும் பிடுங்கினேன். அவங்க இது தள்ளுமுள்ளு தான் ஏற்பட்டுச்சு தவிர நான் கேமரா உடைக்கவே இல்லை. இதுதான் நடந்த உண்மையான சத்தியமான விஷயம், ஓகேங்களா? நல்லா இருப்பாங்களாங்க அந்த யூடியூப் சேனலு. அவங்க சாப்பிட்றதுக்காக அவங்க விளம்பரம் பண்ணி அவங்க மூவி ப்ரொமோஷன். நான் சொல்கிறேன், வயிறறிஞ்சு சொல்கிறேன், ப்ரொவோக் யூடியூப் சேனல் ஓனர் சரி, அவங்க நிறுவனமும் நாசமாக தாங்க போவாங்க. அந்த ஆங்கர் பார்க்குறதுக்கே பக்கா ஃப்ராடு. ஏற்கனவே கலாட்டா சேனலில், ஓகேங்களா, எனக்கு இடையில பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? நான் கலாட்டா சேனல் பண்ணதப்போ மறைச்சிட்டேன். பட் அந்த பிரச்சனை நடந்தப்போ அந்த கூட இருந்த நபர் தான் இந்த நபர், இந்த ப்ரொவோக் சேனல் இப்போ ஆங்கராக இருக்கிற 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையங்க. அவங்க மூஞ்சியை பாருங்கள். ப்ரொவோக் யூடியூப் சேனலில் இன்டர்வியூ எடுக்கிறோம்னாங்களே, அதே பையன் கலாட்டாவிலையும் இருந்தான். கலாட்டா பிரச்சனை போய் கூட நின்னான், ஓகேங்களா? நான் ஏன் அவன் போனேன்னா, பிரச்சனை பண்ண வேற நபர் இவன் கூட தானே இருந்தேன், பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சி 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையங்க என்னை கொண்டு போய் தப்பாக, ஓகேங்களா, மனம் தைரியமான ஆளை கண்டு நான் போராடுறேன். இதுவே மனம் தைரியம் இல்லாத நபர்னா நேரம் தற்கொலை பண்ணி சேர்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வச்சது விமன் அக்யூசேஷன். நான் வந்து
அவங்க கிட்ட அறந்தாங்கி நிசா கிட்ட தப்பாவே நடக்கல. என் பேரை ஏன் டேமேஜ் பண்றீங்கன்னு கேட்குறாங்க. இதுல நிறைய ஊடகங்கள், நிறைய ஆக்சுவலா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை அக்காவாக இருக்கட்டும், அவங்க காசை வாங்கிக்கிட்டு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியாமல் அதே ப்ரோவோக் யூடியூப் சேனலில் போய் தப்பாக சொல்லியிருக்காங்க. அவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது, தாமரை அக்காலாம் பழக்கமும் கிடையாது. ஓகேங்களா, அந்த இன்சிடென்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் காசு கொடுத்து நிறைய நபர்களை வர வச்சு, ஓகேங்களா, நிறைய ஃப்ராடு பசங்க, ஓகேங்களா, நிறைய யூடியூப் சேனலில் உட்காந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அறந்தாங்கி நிசா அக்கா மேலே நான் கை போட்டு இவ்வளோ நாள் புருஷன் கூட இருந்துட்ட, இனிமே ஏன் கூட வா அப்படின்னு தப்பான ஸ்டேட்மெண்ட். இது வந்து என்ன மட்டும் பாதிக்காது, அறந்தாங்கி நிசா அக்காவையும் பாதிக்கும். எப்படிங்க அப்படி அடுத்த பெண்களை பற்றி இப்படி பேசுவீங்க? இது எவ்வளோ பெரிய, அவங்களுக்கும் என்ன டேமேஜ் பண்ணுறதோட சேர்த்து அவங்களையும் டேமேஜ் பண்ணுறீங்க. இதில் மெயினாக வந்தது ப்ரோவோக் யூடியூப் சேனல்ன்ற ஒரு ஃப்ராடு யூடியூப் சேனல். ஓகேங்களா, ஸோ மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அன்னைக்கே சொன்னேங்க, எனக்கும் காணவனுக்கு தான் பிரச்சனை காரணம். என் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசினாரு. ஓகேங்களா, புகழ் பொறாமையினால அவர் பவுன்சரை வச்சு என்னை அடிச்சாரு. சுற்றி இருக்கிற விளக்கம் வந்த நிறைய பேருக்கு காயம். இதுதான் நடந்த ஒரு விஷயம். இதில் மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ஒரு கனமான பொருளை வச்சு என்னை எரிஞ்சார். அதில் எனக்கு ரத்த காயானது உண்மை. நான் வந்து புகழ் மேலேயோ கானா வினோத் மேலேயோ இவங்களை சட்ட நடவடிக்கை எடுக்கிறது என் எய்ம் கிடையாது, என்னோட குறிக்கோள் கிடையாது. மன்னிப்பு தான் நான் கேட்க சொன்னேன். இதுதான் நடந்த உண்மையான விஷயங்கள் மக்களே. நான் அவங்க 3 பேரையும் மன்னிச்சு விட்டேன். ஓகேங்களா, சரி ஓகே, ஏதோ ஒன்று நடந்துருச்சு, இதை நம்ம விட்டுருவோம்னு விட்டாச்சு. இதை ப்ரோவோக் யூடியூப் சேனல் விளம்பரப்படுத்தி, ஓகேங்களா, அவங்க ஏதோ வெளியில் உண்மையை வெளிச்சத்தை கொண்டு வர மாட்டோம். ப்ரோவோக் யூடியூப் சேனல்ன்றது கோர்ட்டு கிடையாது, ஜட்ஜு கிடையாது. ஓகேங்களா, ஊரை வாயில் அடிச்சு அவங்க ஃபேமஸ் ஆகி அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க பண்ணதே சந்தேகமாக இருந்துச்சு. அவங்க மேலே தப்பு இருக்கனால குறுவு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும், ஆக்சுவலாக நான் ஏசி சார்ட்ட போயிருந்துருக்கணும். ஓகேங்களா, அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட போயிட்டு இல்லை ஏசி டைரெக்டாக கமிஷனரை போய் பார்த்துருக்கணும், கமிஷனர் ஆஃபீஸில். ஓகேங்களா, ஒரு பொய்யான தகவலை அறந்தாங்கி நிசா அக்கா எந்த கோர்ட்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து திவாகர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணது வெள்ளிக்கிழமை. அவர் செவ்வாய்க்கிழமை போய் ஆஜராயிருக்காரு. 5 நாளாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் மேலே தப்பு இருக்கிறனால அட்வொகேட்டு எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு அவர் பொதுப்படையாக அவர் பெண்கள் கிட்ட தப்பாக நடந்தார், நிசாட்ட வீடியோ இருக்குன்னு அவர் பொதுப்படையாக சொல்லிட்டு போயிட்டார். ஓகேங்களா, ஏன்னா அவங்க மேலே தப்பு இருக்குது. ஓகேங்களா, மாக்காப்பா சொன்னது முற்றிலும் போய். ஏங்க எனக்கு கானா வினோத்துக்கு நடந்தது மெயின் பிரச்சனை. ஓகேங்களா, கானா வினோத் என்னை தரக்குறைவாக பேசினார். பிக் பாஸில் டைட்டில் வின்னர் ஆக வேண்டியதுங்க. நான் கானா வினோத் என்னை ரொம்ப பேசி, என்னை மட்டமாக பேசி, தரக்குறைவாக பேசி, உருவைக்கேலி பண்ணி, அவர் 10 வார்த்தை பேசுவோம், நம்ம 1 வார்த்தை பேசுவோம். அதனால் எனக்கு பிக் பாஸில் இருந்து நான் வந்து சீக்கிரம் எவிக்ட் ஆனது வந்து ஓட்டுனால கிடையாது, கானா வினோத்தினால தான் நான் எவிக்ட் ஆனேன். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் இது ஓவர்லாப் ஆகும்னு சொல்லிட்டு தான் என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஓட்டுனால நான் வெளியில் வரல, இல்லாட்டி இன்னும் நிறைய நாட்கள் இருந்திருப்பேன். கானா வினோத்தை அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுல நம்பர் 1. அடுத்தவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டு அவங்க குடும்பத்தோட நல்லா சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு மட்டமான ஆள் தான் கானா வினோத். அவங்க ஒய்ஃப் கூட நல்ல பொண்ணா இருக்கு, இவர் கூட எப்படி இருந்து வாழுதுன்னு தெரியல. அந்த பொண்ணு பாக்கியா கூட பிளேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் நான் தான் எனக்கு மிஸ் பண்ண தான் செஞ்சிச்சு. இந்த ஆள் தான் மட்டமான ஆளுங்க. ஸோ இந்த பிரச்சனை தன்மையை முழுமையாக தெரியாமல் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா, ஆதவனாக இருக்கட்டும், நிறைய பேர் ஆதவனுக்குலாம் என்ன தெரியும், இவரெல்லாம் என்னைய பற்றி பேசுகிறாரு. ஓகேங்களா, என்ன பிரச்சனை நடந்துச்சுன்ற உண்மையான நிலவரம் தெரியாமல் அறந்தாங்கி நிசா அக்கா கிட்ட நான் தப்பாக நடந்தேன்னு நிறைய பேர் தப்பா எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு சப்போர்ட் பொதுமக்கள். ஓகேங்களா, நிறைய பேர் தப்பானவங்கலாம் யூடியூப் சேனலில் உட்காந்து, ஓகேங்களா, எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, குக்வித் கோமாளி செட்டில் என்னை அடிக்க வந்தப்போ அறந்தாங்கி நிசா அக்கா, அவங்க வீட்டுக்காரரு சுனிதா, இவங்க எல்லாருமே என்னை பாதுகாத்தாங்க. ஓகேங்களா, இதுதான் நடந்த உண்மை, இதுதான் சத்தியம். நான் படித்த படிப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஓகேங்களா, என்னோட தாய் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இதை விட நான் என்ன சொல்கிறதுக்கு என்னன்னு இல்லை. அப்போவே நான் உண்மையை சொன்னேன், யாருமே நம்பலை. ஓகேங்களா, நிறைய நம்புறவங்க நம்பிட்டாங்க. திருப்பி சொல்ல வரேன், பொது ஊடகங்கள், தனியார் யூடியூப் சேனல்கள் அவங்க வியூஸ்க்காகவும் காசுக்காகவும் என்னை பற்றியோ அறந்தாங்கி நிசாக்காவை பற்றியோ தப்பாக பேசுனீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். ப்ரோவோக் யூடியூப் சேனல் மீது கண்டிப்பாக நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். ப்ரோவோக் யூடியூப் சேனலில் அறந்தாங்கி நிசாக்கா வந்து நான் இது திவாகர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு எதுவும் வீடியோ ஆதாரம் கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. ஓகேங்களா, இல்லை அறந்தாங்கி நிசாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? என்னம்மா கடை ஜோதிக்கிறாங்கப்பா. எனக்கும் கானா வினோத்துக்கும் சண்டை, அதில் புகழ் இன்டர்ஃபியர் ஆனார், அதுக்கப்புறம் மாக்காப்பா இன்டர்ஃபியர் ஆனது. இது எதுக்கு அறந்தாங்கி நிசாக்கா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குக்வித் கோமாளி செட்டில் உண்மையிலேயே நான் ஒரு பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தா, அந்த மிஸ்பிஹேவ் பண்ண கணவனும் மனைவி தான் என்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, என்னை அடிச்சிருப்பாங்க, பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். நான் ஏங்க போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு நீதி வேணும்னு ஓடி போய் நிற்க போகிறேன்? அந்த இவிபி பக்கத்தில் இருக்கிற, ஓகேங்களா, ஷூட்டிங் நடந்த ஸ்பாட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸுக்கு நான் போனேன்.
ஓகேங்களா, எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இவர் மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்காரு, இவரால் என்ன பண்ண முடியும், 2-3 நாள் பிரச்சனையை அலக்கழிச்சோம்னா ஒரு ஊருக்கு போயிடுவார். ஓகேங்களா. ஸோ புகழ்லாம் மட்டமான ஆளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புகழ்லாம் மட்டமான நபர். நான் உங்களெல்லாம் மன்னிச்சுட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சு இருந்தாலும் சொல்ல வரேன், புகழும் காணவனத்தும் ரொம்ப மட்டம். மாக்காப்பாவது என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் எரிஞ்சு அவர் வழியை மாட்டிக்கிட்டாரு. உண்மையான விஷயம், புகழ் பொறாமையினாலையும் காணவனத்து பொறாமையினாலையும் தான் குக் வித் கோமாளின்ற நல்ல வாய்ப்பு ஓகேங்களா எனக்கு பறி போயிடுச்சு. காலையில் வெறி வயிற்றோட என் வயிறறிஞ்சு சொல்கிறேன், புகழும் காணவனத்தும் நல்லா இருக்கட்டும். இதில் ப்ரோவோக் யூடியூப் சேனல் இவங்களுக்கெல்லாம் சாவு லாரியில் அடிபட்டு தாங்க சாவாங்க. லாரியில் அடிபட்டு தான் சாவாங்க. வீடு 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி இந்த பிரச்சனையை என்னை யூடியூப் சேனலுக்கு வர வச்சு ஓகேங்களா. நிசா அக்கா இவங்க கிட்ட வீடியோ கொடுத்தாங்களா? கிடையாது. நான் ஏன் கோவப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை என்னை இன்டர்வியூ வாங்கன்னு அந்த ப்ரோவோக் யூடியூப் சேனலில் இருக்காங்களா, அந்த என்னை இன்டர்வியூ எடுத்த ஆங்கர் வாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லி விட்டு திட்டமிட்டு நான் ஆட்டோவில் இறங்குறது, லிஃப்ட்டில் ஏறுறது, மேலே முடிய என்னை ஒரு பிளான் பண்ணி என்னை சிக்க வச்சுட்டாங்கன்ற கோவத்தில் தான் நான் எந்திரிச்சேன். போலீஸ் ஸ்டேஷன் போவோம் வா அப்படின்னு தான் நான் கேமராவை எடுத்தேன். போலீஸ் ஸ்டேஷன் போவோம் தான் நான் சொன்னேன், அவங்க தான் கேமராவை பிடுங்கினாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நடந்துச்சு. கூடிய விரைவில் ப்ரோவோக் யூடியூப் சேனல் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். ஏங்க ப்ரோவோக் யூடியூப் சேனல் இவங்க திருப்பி சொல்ல வரேன், சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ஹால்ஸ் ரோடு, சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ஹால்ஸ் ரோடில் ஓகே இந்த ஓனர், இந்த ப்ரோவோக் யூடியூப் சேனல் ஓனர் பேர் சாம்பால். இவங்க பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இல்லாத பிரச்சனையை நிசாக்கா கிட்ட நான் தப்பாக நடந்தேன்னு யூடியூப் சேனலில் போட்டு இவங்க யாருங்க கோர்ட்டா ஜட்ஜா? இவங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. என்னை வரைச்சு என்னை அத்துமீறி வீடியோ எடுத்து அதையும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதில் போட்டு மில்லியன் வியூஸ் ஆகி காசு சம்பாரிச்சிருக்காங்க. ஊரை அடித்து சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோவோக் யூடியூப் சேனல் மாதிரி ஃப்ராடு யூடியூப் சேனலில் தயவு செஞ்சு ஒரு சில பேர் காசை வாங்கிக்கிட்டு அங்கே போய் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக தாமரை அக்கா பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு போய் அவங்க சேனலில் இன்டர்வியூ என்னை பற்றி தப்பாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு நடிகர்களாக இருக்கட்டும், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், தயவு செஞ்சு ப்ரோவோக் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூக்கு போகாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு இது பாதகமாக தான் முடியும். என்ன மாதிரி ஒரு நல்ல நபர்களை எங்கள் பேரை கெடுத்து இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்க காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு இதே தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ கவன மக்களை, போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க பயந்துட்டாங்க. ப்ரோவோக் யூடியூப் சேனல் ஒன்று பயந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி என்னென்னமோ பார்க்க ட்ரை பண்ணாங்க. அங்கேயே நான் சொன்னேன், நான் என்னோட வீடியோ ஃபுல்லாக டெலிட் பண்ணுங்கிறதுக்கு நாங்கள் டெலிட் பண்ண முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் முன்னாடியே, நாங்கள் அந்த வீடியோலாம் டெலிட் பண்ண முடியாதுன்றதை இன்ஸ்பெக்டர் முன்னாடியே சொல்கிறாங்க. கேட்டால் நீங்கள் நோட்டீஸ் விடுங்க, அதை விடுங்க, இதை விடுங்க, நாங்கள் லீகலாக பார்த்துக்கிறோம்ன்றாங்க. ஏன்னா அந்த லீகல் ப்ராசஸ் ரொம்ப நாள் ஆகும்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆகி நம்ம காசை சம்பாரிச்சோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ராடு யூடியூப் சேனல்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த அறந்தாங்கி நிசாக்கா யாழ் தமிழ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டாங்க. நான் எப்பயோ யாருக்காகவோ நாங்கள் நிசா அக்கா பேசின வீடியோவோ, யாதோ ஒரு பெண்களுக்கு குரல் கொடுக்க பேசின வீடியோவோ எனக்கு எதிராக தான் பேசினாங்க. அந்த வீடியோவில் பாங்க திவாகர் அப்படின்ற எந்த இடத்துலையுமே இருக்காது, மாக்காப்பான் இருக்காது. இந்த பிரச்சனை பற்றி பேசிருக்க மாட்டாங்க. பொதுவாக பேசின பிரச்சனையை எடுத்துக்கொண்டு ஆளாளுக்கு என்னை மிரட்டுறாங்க. ஸோ மக்களே, ப்ரோவோக் யூடியூப் சேனல் மேலே கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன். இந்த உண்மை நிலை தெரியணும், மக்கள்கிட்ட உண்மை போய் சேரணும். உண்மை சத்தியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். திருப்பி சொல்கிறேன், வயிறறிஞ்சு சொல்கிறேன், அந்த ப்ரோவோக் யூடியூப் சேனலோட ஓனர் சாம்பால் இதுக்கான பலனை அணிவிப்பார். பாவத்தின் சம்பள மரணம். அந்த யூடியூப் சேனல் ஆங்கர் அப்போ கூட என் வயிறறிஞ்சு சொல்கிறேன்டா, நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறீங்கன்றப்ப சோஸ்திரம் யோசப்பான்னு போனாங்க. உண்மையிலே கடவுள் அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான். ஓகேங்களா. கேமரா போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சுன்னு ஃப்ராடு பண்ணுறாங்க. கேமரா ரொம்ப டேமேஜ் ஆகவே இல்லை. தள்ளுமுடில் அவங்க தான் இழுத்து உடைச்சாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஸோ நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ப்ரோவோக் யூடியூப் சேனல் யாருமே தயவு செஞ்சு போயிடாதீங்க. மாக்காப்பா சொன்னது பொய் அப்படின்றது இதுலேயே உறுதியாகுது. ஓகேங்களா. மாக்காப்பா சொன்னது பொய், புகழ் அட்டாக் பண்ணது உண்மை. இது மக்கள் பார்த்து என்னோட வளர்ச்சி பிடிக்காம புகழ் பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கும் காணவனுக்கு பண்ணதுக்கும் மாக்காப்பாவை கூட நான் மன்னிச்சிருக்கேங்க. புகழும் காணவனத்துக்கும் என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். இறைவன் இருக்காரு. பொறாமையினால என்னோட குக் வித் கோமாளியை தடுத்து நிப்பாட்டினாங்க. இதுக்கு இறைவன் என்ன சம்பளம் கொடுக்கணுமோ, என்ன கூலி கொடுக்கணுமோ, புகழ் என்னோட ஒரு வாய்ப்பை கெடுத்தாரு. ஓகேங்களா. இனிமேல் அவர் எதுக்கும் கூப்பிடாதீங்க வேறு சொன்னார். ஆனால் கடவுள் இருக்காரு. புகழுக்கு பார்த்தீங்கன்னா இதனால எத்தனை வாய்ப்புகள் அவருக்கு வரும்னு பார்த்துருவோம். ஓகேங்களா. ஒருத்தவங்க வாய்ப்பை கெடுத்துட்டு நம்ம வாய்ப்பு வாங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, இது எத்தனை நாளைக்கு வண்டி ஓடுன்னு பார்ப்போம். ஸோ நன்றி மக்களே, இதை சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் சொன்னேன். இந்த அறந்தாங்கி நிசா கமெண்ட் பண்ணதை என்னோட ஐடியில் போட்டிருக்கேன். இதை யாழ் தமிழ்ன்ற இன்ஸ்டா பேஜ்லையும் போய்ங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணுங்கள். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.